அனைவருக்கும் சக்கரம் சேனல் சார்பாக வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தஞ்சாவூர்ல கீழவாசல்ல உள்ள வடபத்திரகாளி அம்மன், நிசும்ப சூதனி அம்மன். இந்த அம்மனோட முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயாலயா சோழன் இந்த அம்மனை போர்க்கடவுளா வணங்கினாரு. வெற்றி தெய்வமாகவும் இந்த அம்மன் அவருக்கு இருந்தாங்க. இந்த அம்மனுக்கு இன்னொரு பேரு ராகு கால காளின்னு சொல்றாங்க. நமக்கு ஏதாவது ஒரு தடை இருந்துச்சு அப்படின்னா ராகு வேளையில இந்த அம்மனை வணங்கி விளக்கேத்திட்டு வந்தா நம்ம தடைகள் எல்லாமே அகலும்னு நம்பப்படுகிறது. வாங்க இந்த கோயிலை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நிசும்ப சூதனி எதுக்காக இந்த பெயர் வந்துச்சுன்ற ஒரு குட்டி கதையை நம்ம பார்த்துடலாம். முன்னொரு காலத்துல சும்பன் நிசும்பன் ரொம்ப நாள் தவம் புரிந்து ராகா வரம் பெற்றிருந்தாங்க. தன்னை எந்த ஆனாலும் விலங்கு தேவராலையும் கொல்ல முடியாத வரத்தை பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க தேவர்கள், முனிவர்கள் மற்றும் இந்திரனை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 3 உலகத்தையும் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இவங்க தொல்லை தாங்க முடியாம பார்வதி தேவியிடம் எல்லாரும் போய் சரணடைகிறாங்க. தேவி இதுக்காக கௌஷகி என்ற பேர்ல ஒரு தேவியை உருவாக்குறாங்க. அந்த தேவி தான் சும்பன் நிசும்பன் இவங்க 2 பேர்த்தோட போரையும் அவங்களையும் அழைச்சிட்டாங்க. அதனால இந்த தேவிக்கு பேரு நிசும்ப சூதனின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த பெயருக்கு இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நிசும்பன் மமகாரம், சும்பன்றது அகங்காரம். தான் தன்னுடைய பொருள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறவங்கள இந்த தேவியை வணங்கும் போது நமக்குள்ள உள்ள தீய எண்ணத்தை இந்த தேவி அழிச்சிருவாங்க. இந்த தேவிக்கு மொத்தம் 7 கைகள் இருக்கிறது. அதுல நிசும்பனை வதம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இந்த தேவி இருப்பாங்க. இந்த கோயில்ல அபிஷேகம் பண்ணும்போது இந்த தேவியோட முதல் உருவம் உங்களுக்கு தெரியும். நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தேவியோட அபிஷேக லிங்கை ஷேர் பண்றேன். கோயில் வரலாறு: விஜயாலயா சோழனால 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டப்பட்டிருக்காங்க. இந்த சிலை 6 அடி உயரமும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. இந்த அன்னையின் காலடியில அசுரனோட தலை இருக்கும். ஆலய அற்புதம்: சோழர்களின் குலதெய்வமாக வணங்கப்படுகிறாள். ராகு காலத்துல இங்க சிறப்பு பூஜை நடக்கும். அன்னை சிலைக்கு கீழே ஒரு ஸ்ரீ சக்கரம் இருக்கிறது இங்க ரொம்ப விசேஷம். இந்த தேவி ஒரு பக்கம் தலையை சாய்த்த மாதிரி இருக்கும். இது பக்தர்களோட கோரிக்கையெல்லாம் செவி சாய்த்து கேட்கிற மாதிரி ஒரு ஐதீகம். ஆலய விளக்கம்: நிசும்ப சூதனி அம்மன், வடபத்திரகாளி அம்மன் கோவில். இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல்ல பூமாலை ரவுத்தர் தெருவுல அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர் அரண்மனையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். தரிசன நேரம் காலை 7 to 11, மாலை 4 to 9. ராகு காலத்துல இந்த கோயில் திறந்திருக்கும். இந்த கோயிலோட டிஸ்கிரிப்ஷன் மேப்ஸ் அட்டாச் பண்ற பார்த்துக்கோங்க. சக்கரம் சேனல் சார்பாக இந்த நிசும்ப சூதனி அம்மனோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.